ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் சுலபமாக ஈர்க்க முடியும். எந்த ஒரு பொருளையோ இல்லை ஒரு பணத்தையோ இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு வேலையையோ உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறது ஒரு சுலபமான விஷயம்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் இந்த முயற்சியில், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோட முயற்சியில் டெய்லியும் நன்றி எழுதுறீங்க, அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, விசுவலைஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத உணர்ந்துட்டுருக்கீங்க. முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யும்போது கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த பணத்தை ஈர்க்கிறதுல இருக்கிற அந்த அந்த வேகம் குறைய ஆரம்பிக்குது. இல்லை அதை பற்றின பயம் நம்மக்கிட்ட இருந்து போகிறதில்ல. இது ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட அடிப்படையான சில விஷயங்கள், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு அடிப்படையிலே இருக்குது. பணத்தை பற்றின ஒப்பீனியன் ரொம்ப தப்பாக இருக்குது. அப்போது இது என்னதான் நீங்கள் நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் உங்கள் கிட்ட இருக்கிற தவறான சில கருத்துக்களை, தவறான சில எண்ணங்களை நீங்கள் உள்ளே இருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக நடக்க ஆரம்பிக்குது. அப்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் சொல்ல போகிற இந்த 3 முக்கியமான விஷயங்களை உங்கள் எண்ணங்கள் அடிப்படையிலிருந்து, உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலிருந்து மொத்தமாக நீக்கிட்டீங்க, இதை வெளியே கொண்டு வர முயற்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அளவற்ற செல்வம் அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் தினமும் கேட்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷன் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். பணத்தை சுலபமாக ஈர்க்கிறதுக்கு தடையாக இருக்கிற முக்கியமான முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பற்றி அதிகம் பேசுகிறது. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என்னோட அசட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, இல்லை நான் சம்பாதிக்கிற பணம் இவ்வளோ தான், நான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு இஎம்ஐ நிறையா போயிட்டுருக்கு, வர சம்பளம் எனக்கு அந்த மாதத்தோட 15ஆம் தேதியே முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் நிறையா ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதும் உங்களுடைய பணத்தின் மீதான எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக உருவாக்குறதுக்காக காரணமாகுது. அதாவது எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுகிறோமோ அதை நீங்கள் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட ரிலேஷன்ஸ் கிட்ட, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் பற்றி பேசும்போது ஒரு ஹாப்பியாக பேச மாட்டோம். இல்லை நிறைய கடனை பற்றி பேசிகிட்டே இருப்போம். இல்லை நமக்கு பணத்தினால் வர பிரச்சனைகளை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக நமக்கு வர எந்த ஒரு ப்ராப்ளமும் சரி, அதை நீங்கள் அதிகமாக பேசுகிறதன் மூலமாக மட்டும்தான் அது அதிகரிச்சுட்டே போகுதே தவிர, நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க, அதை பற்றி நீங்கள் பேசலை, அந்த மாதிரியான விஷயங்கள், தப்பான எண்ணங்களை நீங்கள் இன்னொருத்தருக்கும் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் கான்சியஸே இது கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, கிராட்டியூட் எழுதுறீங்க, பணத்தின் மேலே நிறைய நன்றி சொல்கிறீங்க. அதே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ரிலேஷன்ஸ் கிட்டேயோ நீங்கள் பணத்தை பற்றி தவறாக பேசும்போது, உங்களுடைய நிலையை பற்றி ரொம்ப வருத்தப்படும் போது, நீங்கள் பண்ணுற எந்த ஒரு நேர்மறையான எண்ணங்களும் நீங்கள் பேசுகிற இந்த விஷயங்கள்னால அழிஞ்சு போயிடுது. ஸோ முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முதல் விஷயம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸை பற்றி, உங்களோட கடன்களை பற்றி, உங்கள் பண நிறை குறைகளை பற்றி மற்றவங்ககிட்ட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பணத்தை பற்றி எந்த விஷயம் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுடைய முதல் ஸ்டெப்பாக இருக்கும். பணம் நம்மக்கிட்ட கிடைக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, ஆனால் அதை செலவு பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்கிறது இல்லை. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் பணம் வர்றது சந்தோஷம், போகிறது கவலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க விரும்பாமல், ஒரு பொருளை பற்றி நல்ல எண்ணங்கள் முழுக்க இல்லாமல் அதை உங்ககிட்ட ஈர்க்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது பணம் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ, அதே மாதிரி அதுக்கான ஒரு செலவை செய்யும்போது, ஒரு ரெண்ட் பே பண்ணும்போது, இல்லை ஒரு பொருள் வாங்கும்போது, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக செலவு பண்ணும்போது உண்மையிலேயே நீங்கள் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும். அது எப்படி முடியும்? பணம் செலவு பண்ணும்போது யாராக இருந்தாலும் அந்த சின்ன கவலை இருக்குல்ல, பணம் தீர்ந்துட்டு இருக்கிறத நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படின்னா பணம் உங்ககிட்ட இருந்து போகுதுன்னா அதுக்கு ஈக்குவலான மதிப்பை அந்த பொருள் மூலமாகவோ இல்லை அந்த சர்வீஸ் மூலமாகவோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது, வருத்தப்படும் போது அந்த வாங்குகிற பொருள் மேலே இருக்கிற மரியாதை நீங்கள் குறையுது. அதுவும் இல்லாமல் பணத்தை பற்றின ஒரு சின்ன சங்கடம் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்போது நேர்மறை எண்ணம் வேணும்னு நினைக்கிற நீங்கள் பணத்தை உங்ககிட்ட வெளியே போகும்போதும் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு அந்த பணம் உங்ககிட்ட திரும்ப சேர்ந்துடும். இது ஒரு வகையில் உங்களோட கான்ஷியஸ் லெவல் திங்கிங்கை மாற்றுறதுக்காக தான். அதாவது எல்லாமே எண்ணங்கள் அடிப்படையில் நீங்கள் மாற்றும் போது தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. இது ஒரு சின்ன விஷயம். பணத்தை செலவு பண்ணும்போது ஏன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது எல்லா வகையில் நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கணும். இப்போ செலவு பண்ணும்போது கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்? முதல்ல நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதே சந்தோஷமாக செலவு பண்ணவும், தேவையான பொருட்களும் வாங்குறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும் தான். அப்போது நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறோம்? முக்கியமாக பணத்தை செலவு பண்ணும்போதே நம்ம அதை பற்றி தப்பாக யோசிக்கிறது தான் அடுத்ததாக நீங்கள் திருத்திக்க வேண்டிய முக்கியமான செயல். கடைசியாக நான் சொல்ல போகிறது, எல்லாரும் தினசரி பண்ணுற, நம்மளை அறியாமல் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தான்.
அதாவது பணத்தை கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நிறைய பேர் வந்து பணம் எவ்வளோ இருக்குது பேங்க்லன்னு செக் பண்ணிகிட்டே இருப்போம். அது காரணமே இருக்காது. 3 அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, 2 அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, பணம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நம்மளோட ஒரு ஆசைக்காக ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோன்னு செக் பண்ணிட்டே இருப்போம். முக்கியமாக நமக்கு வர பேங்க் எஸ்எம்எஸ், நீங்கள் ஒரு பணம் எடுத்தாவோ இல்லை அது பணம் வந்தாவோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆப் வச்சுருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட வரவு செலவுகளை கணக்கு வச்சுருப்பீங்க. இதெல்லாம் என்னென்னா பணம் எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்காக செய்கிற ஒரு நார்மலான செயல். ஆனால் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பணம் உங்ககிட்ட ஒரு அளவில் இருக்குது, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அந்த மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணிருக்கீங்க. நீங்கள் பணத்தை செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பணம் குறையுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போது பணம் குறைய உங்கள் எண்ணங்கள் என்ன நடக்குது, அந்த பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஓகே பணம் கம்மியாக இருக்குது, உங்கள் தாட்டில் பணம் கம்மியாக இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து பேலன்ஸ் செக் பண்ண உங்கள் கான்ஷியஸ்குள்ளே பணம் கம்மியாக இருக்குன்றத உங்களை அறியாமல் நீங்கள் எஜுகேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போது அபண்டன்ஸ், அளவற்ற தன்மை, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது பணம் கம்மியாக இருக்குன்ற கான்ஷியஸ் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் பணத்தை ஈர்க்கறதுக்கான எந்த ஒரு செயலும் நடக்கிறதில்ல. இல்லைன்னா அதே சுச்சுவேஷன், அதாவது பணம் இருக்கும், நீங்கள் பார்க்க கம்மியாகிட்டே இருக்கும். அந்த 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 சைக்கிள் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நடக்கும். அது நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி முயற்சி பண்ணாலும், எப்படி நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினச்சா கூட அந்த பணம் குறையிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இது எதனாலன்னு கேட்டால், பணம் அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப கான்ஷியஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு வேளை அப்போ நீங்கள் பணத்தை அதிகமாக கவுண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சைக்கிள் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும், உங்கள்கிட்ட பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து குறையிறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து பணத்தை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால உங்கள் எண்ணங்களில் பணம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த தாட் திரும்ப வருது. அப்போ நேர்மறை எண்ணம் எவ்வளோ இருந்தால் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக எங்கிட்ட பணம் கம்மியாக இருக்குங்கிற அந்த கான்ஷியஸ் தாட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்கான முயற்சி எல்லாமே வீணாகுது. ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கூட கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உங்களோட இலக்குகள் அடைய முடியும். நன்றி.